அனைவரும் கண்களை மூடி இதோ ஆண்டவருடைய பாதத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வழிநடத்த, நம்மோடு இருக்க தன்னுடைய அற்புதமான கரத்தினால் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாக்க நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற இறைவன் முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இதோ இதுவரையில் நம்மை பாதுகாத்து, நம்மை வழிநடத்தி, நம்மோடு உடனிருந்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி, நமக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகங்களை கொடுத்து தன்னுடைய தூய கரத்திலே தாங்கி வந்த இறைவன் அனைவரும் இணைந்து இந்த ஆண்டவரை ஆராதித்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடல் வரிகளை பாடி இறைவனுக்கு ஆராதனையும் நன்றியையும் இந்த நேரத்தில் நாம் செலுத்துவோம். எல்லோரும் எழுந்து நின்று பாடல் குழுவினரோடு இணைந்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடி இறைவனை நாம் ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம். இதோ வல்லவராக நல்லவராக இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் இதோ இந்த நேரம் முதல் இந்த நொடி வரையில் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். அந்த மேலான கருணைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர்.
இதோ அழகான குடும்பத்தை, அன்பான பிள்ளைகளை, வளமான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை, ஆன்ம சுகத்தையும் உடல் சுகத்தையும் கொடுத்து இதோ உம்முடைய தூய கரங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி கொண்டீர். இதோ துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்களுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, கவலைகளுக்கு மத்தியிலே நீர் எங்களோடு துணையாக இதோ இந்த நொடி வரையிலும் இருந்தீரே ஆண்டவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பவராக, எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துபவராக, எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுகின்ற ஆண்டவராக இதோ இந்த நொடி வரையிலும் எங்களோடு பயணித்த அந்த மேலான கருணைக்காக நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ இந்த ஆண்டவருடைய வலிமையான, வல்லமையான, அற்புதமான அந்த அருட்செயல்களை நினைத்து பார்த்து உங்களுடைய வலது கரங்களை இதோ உங்களுடைய நெஞ்சிலே, மார்பிலே வைத்தவர்களாக உங்களுடைய கண்களை மூடி உணர்ந்து மீண்டுமாக இதோ இந்த பாடல் வரிகளை பாடி ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், எல்லோரும் இணைந்து மீண்டுமாக பாடல் வரிகளை பாடுகின்ற பொழுது இதோ இந்த ஆண்டவரை உணர்ந்து பாடுங்கள். அவருடைய வல்ல செயல்களை, அவருடைய அருமையான செயல்களை, அவருடைய ஆசீர்வதிக்கின்ற கரங்களை உணர்ந்தவர்களாக இதோ இந்த நேரம் முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வந்த ஆண்டவரை, உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்தவராக, இதோ நமக்கு வளமான வாழ்வை கொடுத்தவராக, எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும், எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்த இறைவன் இதோ இந்த வல்லமையான ஆண்டவருடைய அருளை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து பாடுவோம். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், 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 ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இன்னும் உற்சாகமாக Hallelujah. 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 இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். Hallelujah. 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 இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது இந்த ஆராதனையின் வழியாக உங்களோடு இந்த இறை வார்த்தையை தியானித்து ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். பழைய ஏற்பாட்டிலே யோபு என்கின்ற ஒரு மனிதன், அந்த மனிதன் இந்த ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தைகளைத்தான் இன்று நாம் தியானித்து இந்த ஆண்டவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை, நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் இணைந்து இந்த வார்த்தை இப்போ நாம் சொல்லுவோமா? நான் சொல்ல சொல்ல திருப்பி நீங்கள் சொல்லுங்கள். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை, நீ நினைத்த எதையும் தடுக்க இயலாது. மீண்டுமாக, நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை, நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
அற்புதமான இறை வார்த்தையை பாருங்கள். இந்த வார்த்தையை இந்த யோபு மனிதன் எந்த சூழ்நிலையில் சொன்னான் என்றால், அவன் வளமோடு எல்லா சுகங்களையும் பெற்றவனாக, செல்வ செழிப்போடு, உறவுகளோடு, மகிழ்வோடு வாழ்ந்த காலத்தில் அல்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவன் அனைத்தையும் இழந்தவனாக, தன்னுடைய சொத்துக்களை, சுகங்களை, பிள்ளைகளை, மனைவியை, நண்பர்களை எல்லாவற்றையும் இழந்தவனாக, அவன் ஒருவன் மட்டுமே தனிமையிலே இருந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தைகளைத்தான் இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் தடுக்க, நீ நினைத்த எதையும் தடுக்க இயலாது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதே அதிகாரம் 7வது இறை வார்த்தை, என் ஊழியன் யோபுவை போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் என்ன சொன்னார்? என் ஊழியன் யோபுவை போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், கடவுள் யோபுவை எந்த இடத்திலே வைத்திருந்தார் என்று. யோபுனுடைய வாழ்வை நாம் பார்த்தோம் என்றால், அழகான ஒரு வாழ்வின் பாடத்தை யோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் நினைத்துக் கொள்கின்றோம், என்னுடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் அனைத்துமே எனக்கும் கடவுளுக்குமான போராட்டம் என்று. இல்லை, அது தவறான ஒரு சிந்தனை. அது உங்களுக்கும் கடவுளுக்குமான போராட்டம் அல்ல. அது யாருக்குமான போராட்டம்? கடவுளுக்கும் சாத்தானுக்குமான போராட்டம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்கள் நாம் என்ன பண்றோம் தெரியுங்களா? சாத்தானை ஜெயிக்க வைக்கிறோம், கடவுளை தோற்க வைத்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் யோபு சாத்தானை தோற்கடித்து கடவுளை வெற்றி பெறச் செய்யும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், கடவுள் யோபுனுடைய வாழ்வினுடைய அந்த முதல் பகுதியை நாம் பார்த்தோம் என்றால் அழகான பகுதி. யோபு எழுதிய புத்தகம் முதல் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார் யோபுனுடைய வாழ்வு எப்படி இருந்தது என்று. நிறைய பிள்ளை செல்வங்கள், நிறைய சொத்து சுகங்கள், நிறைய வேலையாட்கள். வார இறுதி நாட்களிலே யோபுனுடைய பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து கூடி மகிழ்வார்கள். அப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக யோபு இறைவனுக்கு பலி செலுத்துவான். ஆக இப்படி வாழ்ந்த அந்த சூழ்நிலையில தான் கடவுளுக்கும் சாத்தானுக்குமான போராட்டம். சாத்தானை பார்த்து கடவுள் சொன்னார், பார்த்தையா என் மகன் யோபுவை, எனக்கு எப்படி ஏற்ற ஒரு பிள்ளையாக, மகனாக, நான் விரும்புகின்றவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாத்தான் என்ன சொன்னது? நீ யோபுவை உன்னுடைய கரங்களை கொண்டு பாதுகாத்து வைத்திருக்கிறாய். அப்ப நான் என்ன செய்ய முடியும்? நீங்க உன் கரத்தை எடுத்துருங்க, அப்போ நான் பார்த்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் யார் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய கரத்தை விலக்கினார் என்றால், யார் மீது? யோபுவின் மீது நம்பிக்கை வைத்தார். என் மகன் என்னை தோற்கடிக்க மாட்டான், என் மகள் என்னை தோற்கடிக்க மாட்டான். முடிந்தால் நீ என்னுடைய மகனை என்னை விட்டு விலகி போக செய் பார்க்கலாம்.
கடவுளுக்கும் சாத்தானுக்குமான சவால், கடவுளுக்கும் சாத்தானுக்குமான போராட்டம். அது உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் உனக்கும் கடவுளுக்குமான போராட்டம் அல்ல. அது கடவுளுக்கும் சாத்தானுக்குமான போராட்டம். என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க? துன்பப்படுறது, வேதனைப்படுறது, கஷ்டப்படுறது நான், நீங்க என்னடா எங்களை விலக்கி விட்டுட்டு சாத்தானுக்கும் கடவுளுக்குமான போராட்டங்கிறீங்களே. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மீது கடவுள் வைத்த நம்பிக்கையை நாம் என்ன செய்கின்றோம்? தூள் தூளாக நொறுக்கி விடுகின்றோம். யோபு மீது கடவுள் நம்பிக்கை வைத்தார். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். இருந்தாலும் யோபு அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிக வேதனையாக இருக்கும். அவருடைய மனைவி கூட யோபுவை பார்த்து சொல்வார், நீ இன்னுமா இந்த கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? கடவுளை தூக்கி எறிந்து விட்டு அவரை விட்டு நீ விலகி வா. மனைவி சொன்ன வார்த்தை. அவருடைய நண்பர்கள், 3 நண்பர்கள் அவரோடு அமர்ந்து அவருடைய சிந்தனையை, மனதை மாற்ற முயற்சித்தார்கள். ஆனால் இறுதி வரையிலுமே யோபு தன்னுடைய நம்பிக்கையில் எப்படி இருந்தார்? நிலைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் பாருங்கள் பிரியமானவர்களே, அவருடைய இறுதி வாழ்வு, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொன்ன பிறகு, என் ஊழியனை போன்று நீங்கள் என்னை பற்றி பெருமையாக பேசவில்லை என்று ஆண்டவர் யோபுவை பற்றி சொன்ன பிறகு யோபுவிற்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவராகிய கடவுள் யோபு எதையெல்லாம் இழந்து போய் தவிர்த்து நின்றானோ அதையெல்லாம் 2 மடங்காக யோபுவினுடைய வாழ்விற்குள்ளாக கடவுள் திருப்பி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கண்களை மூடுங்கள். இப்போ சிந்திச்சு பாருங்க, என்னுடைய வாழ்நாளில் இந்த ஆண்டவர் என் மீது வைத்த நம்பிக்கையை எத்துணை முறை நான் தோற்கடிக்க வைத்திருக்கிறேன். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை தோற்கடிக்க மாட்டாள் என்று என் மீது வைத்த நம்பிக்கையை நான் எவ்வளவு நாள், எவ்வளவு நிலைகளிலே, எவ்வளவு சூழ்நிலையில் நான் தோற்கடித்து இருக்கிறேன். என் ஆண்டவரை சாத்தான் முன்பாக தோற்கடித்தவனாக, சாத்தான் முன்பாக கைகளை கட்டி நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்னுடைய கடவுளை நான் ஆட்சி செய்திருக்கின்றேன். சிந்தித்து பாருங்க. யோபுவை போன்று என்னால் கடவுளோடு இணைந்து நிற்க முடியவில்லையே. என்னுடைய துன்பங்களிலே, என்னுடைய துயரங்களிலே, என்னுடைய வேதனைகளிலே ஆண்டவரை நான் பரிகசித்திருக்கிறேன். சாத்தானுடைய சூழ்ச்சிக்கு நான் ஆளாகி இருக்கிறேன். சிந்தித்து பாருங்க, நினைத்து பாருங்க. ஏதோ இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ இந்த ஆண்டவர் மீது நான் இழந்து போன நம்பிக்கையை மீண்டும் வசப்படுத்துவேன், மீண்டும் உறுதிப்படுத்துவேன். ஏதோ என் ஆண்டவர், ஏதோ சாத்தான் முன்பாக, ஏதோ அவனுடைய சூழ்ச்சிகளை முன்பாக அவரை நான் வீழ்த்த மாட்டேன் என்று உள்ளத்திலே உறுதி பூண்டவர்களாக இதோ இந்த நேரத்தில் மீண்டும் என் ஆண்டவர் என்னோடு இருப்பார். எப்படி யோபுவோடு இருந்தாரோ, யோபுனுடைய அனைத்தையும் எடுத்துக்கொள், ஆனால் அவனுடைய உயிர் என்னுடையது என்று ஆண்டவர் சொன்னது போன்று நம் அனைவருடைய உயிரும் அனைவருடைய வாழ்வும் ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக எல்லோரும் எழுந்து நின்று
இறைவா, நான் உன்னை அன்பு செய்வேன், இன்னும் அதிகமாக அன்பு செய்வேன். இதோ நீர் என்னை சோதிப்பது, என்னுடைய வாழ்விலை தருகின்ற சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்துமே எப்படி யோபுவினுடைய வாழ்விலிருந்து விலகி அது 2 மடங்கு ஆசீராக அவனுடைய வாழ்விற்குள்ளாக மீண்டும் திரும்பி வந்தது, அதே போன்ற ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருடைய வாழ்விற்குள்ளாகவும் கடந்து வரும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ இந்த ஆண்டவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்வேன், ஆண்டவரை உம்மை இன்னும் அதிகமாக அன்பு செய்யக்கூடிய அந்த மனதை எனக்கு தார். இதோ எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை அன்பு செய்கின்ற உம்முடைய மகனாக மகளாக இருப்பேன் என்று எல்லோரும் இணைந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக என்கின்ற இந்த பாடல் வரிகளை பாடி ஆண்டவரோடு நாம் இணைந்து கொள்வோம். எல்லோரும் இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆண்டவன் அன்பு செய்வேன் இன்னும் அதிகமாக, இன்னும் ஆர்வமாக, இல்லத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் அன்பு செய்து கொண்டே இருப்பேன். இதோ என் மீது என் கடவுள் வைத்த நம்பிக்கையை நான் இழக்க விட மாட்டேன். உள்ளத்திலே உறுதி கூறும் உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் காண்கின்ற இறைவன், என்னோடு இருக்கின்ற இறைவன் இன்னும் அதிகமாக அன்பு செய்வேன். உணர்ந்து பாடுவோம். உணர்ந்து பாடுவோம். இன்னும் அதிகமாக அன்பு செய்வேன் ஆண்டவரே. இதோ இதுவரையில் அன்பு செய்வதை விட இன்னும் அதிகமாக, இன்னும் ஆர்வமாக உம்மை அன்பு செய்வேன். நாம் கடவுளை தோற்கடித்து செய்த பொழுதும் கூட ஏதோ அவர் நம்ம இந்நாள் வரையிலே தாங்கிக் கொண்டிருந்த அவருடைய கரத்திற்காக நன்றி சொல்வோம். தொடர்ந்து தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே என்று அவர் வேண்டுவோம்.
இருதயத்தில் உணர்ந்து இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அமர்வோம். இந்த ஆண்டவரை யோபுவை போன்று நாம் இன்னும் அதிகமாக அதிகமாக அன்பு செய்கின்ற பொழுது யோபு சொன்ன அந்த வார்த்தை, நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர். எதை ஆற்ற வல்லவர்? நீ ஆண்டவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் ஆண்டவர் செய்வார். விவிலியத்திலிருந்து ஒரு 3 உதாரணங்கள் மட்டும், அதை உணர்ந்தவர்களாக இதோ ஆண்டவருடைய கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்கள், அவர் பார்த்துக்கொள்வார். எண்ணிக்கை புத்தகம் 23ஆம் அதிகாரம். அங்கு பிலேயாம் என்கின்ற ஒரு மனிதன், இறைவாக்கு உரைக்கின்ற மனிதன். ஆக இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கடந்து சென்றவர்களாக செங்கடலை கடந்து மோவாபு என்கின்ற நாட்டிற்கு எதிராக அவர்கள் குடியிருக்கிறார்கள். இந்த மக்கள் பெருந்தொகையாக இருந்த பொழுது அவர்களை பார்த்து பயந்த அரசன் பாலாக்கு அவன் செய்த செயல் இதுதான். இந்த பிலேயாம் என்கின்ற மனிதனை இந்த பாலாக்கு அரசன் நிறைய செல்வங்களை கொடுத்து இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க சொல்கின்றார். ஆக இந்த பாலாக்கு அரசனுடைய அமைச்சர்கள் நிறைய செல்வங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த பிலேயாம் என்கின்ற மனிதனிடம் சென்று, இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக நீ இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று என்னுடைய அரசர் விரும்புகிறார் என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் சொன்னாராம், நீங்கள் இங்கேயே காத்திருங்கள், நான் ஆண்டவரிடம் சென்று கேட்டுவிட்டு வருகிறேன். அந்த பிலேயாம் ஆண்டவருடைய சன்னிதானம் முன்பாக நின்று இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று என்னை அணுகி வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது கடவுள் சொன்னார், அந்த மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நீ துன்பத்தோடு துயரத்தோடு வேதனையோடு கவலையோடு வாழ வேண்டும் என்பதல்ல அவருடைய விருப்பம். அந்த பிலேயாம் என்கின்ற மனிதனிடம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய மக்களை நான் எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆகவே நீ அவர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காது. அதன் பிறகு அந்த மனிதர்கள் மீண்டும் மீண்டுமாக அந்த பிலேயாமை நோக்கி சென்று இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு கட்டத்திலே பிலேயாம் தன்னுடைய எண்ணத்திலே இஸ்ராயல் மக்களை சபிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எழுந்தது.
ஆக மூன்றாவது முறை அவன் இறைவாக்கு உரைக்கின்ற பொழுது, எண்ணிக்கை புத்தகத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், 23, 24 மற்றும் 25வது அதிகாரங்கள். மூன்றாவது முறையாக இறைவாக்கு உரைக்க அவன் முயற்சி எடுத்த பொழுது பிலேயாம் தன்னுடைய முகத்தை கடவுளிடமிருந்து வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். ஏனென்றால் இஸ்ராயல் மக்களுக்கு அவன் சாபத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். இறைவார்த்தை அழகாக சொல்கிறது, ஆண்டவர் பிலேயாமின் வாய் நாவிற்குள்ளாக இருந்து அவன் விரும்பியும் சாபத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பியும் கூட அந்த பிலேயாமினுடைய வாயிலிருந்து சாபத்திற்கான வார்த்தைகள் வரவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடவுள் எதை ஆற்ற வல்லவர்? உங்களுடைய சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்ற வல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணம், அதே பழைய ஏற்பாட்டிலே நமக்கு நன்கு தெரிந்த ஒரு உதாரணம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலேயே வஞ்சிக்கப்பட்டவனாக எகிப்து தேசத்திற்கு விற்கப்பட்டவன். அதன் பிறகு ஆண்டவர் அவனோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். யோசேப்பும் ஆண்டவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்தான். தன்னுடைய சகோதரர்கள் கைவிட்ட பொழுது, சிறையிலே இருந்த பொழுது, பார்வோனுடைய மனைவி அவனை வஞ்சித்த பொழுது, எல்லா இடங்களிலுமே யோசேப்பு கடவுளை இன்னும் அதிகமாக அன்பு செய்து கொண்டே இருந்தான். தொடக்க நூல் புத்தகத்தில் அவனுடைய வாழ்வு அழகாக சொல்கிறது. இறுதியிலே யோசேப்பின் காலடியிலே அனைவரையும் கடவுள் என்ன செய்தார்? வந்து விழச் செய்தார். அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து இவ்வாறு சொன்னான். தொடக்க நூல் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை, நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக முடிய பண்ணினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ஆண்டவரை இன்னும் அதிகமாக எப்பொழுது நீங்கள் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, திட்டம் தீட்டுகிறார்களோ, அது எல்லாவற்றையும் கடவுள் எப்படியாக மாற்றுவார்? நன்மையாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகிய இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இது அருமையான ஆண்டவர், அற்புதமான ஆண்டவர். நம்ம ஒவ்வொருவருக்குமே தாயாக தந்தையாக இருந்து நாம் அவரை வெறுத்த பொழுதும் கூட, நாம் அவரை தோற்கடித்த பொழுதும் கூட, நாம் அவரை சாத்தானின் கரங்களில் ஒப்பு கொடுத்த பொழுதும் கூட, ஏதோ இந்த நொடி வரையிலுமே, இந்த நிமிடம் வரையிலுமே ஏதோ இந்த அன்பான ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். யோபு சொன்னது போன்று இதோ உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் அனைத்தையும் மாற்ற வல்லவர், அறிவேன் அதனை. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்கள். யோபுவை போன்று ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்விலும் நீர் அனைத்தையும் மாற்ற வல்லவர், அறிவேன் அதனை. ஆண்டவர் நீ நினைத்த எதையும் தடுக்க இயலாது என்பதை ஏதோ இந்த நாளில் நான் உணர்ந்து கொண்டேன். ஆண்டவர் ஏதோ இது நாள் வரையிலும் ஆண்டவரே, ஏதோ என்னுடைய வாழ்வில் நான் சந்தித்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்துமே ஏதோ நீர் எனக்கு கொடுத்ததாக நான் நினைத்து கொண்டேனே. ஆண்டவர் நீர் என் மீது வைத்த நம்பிக்கை, சாத்தானுடைய கரங்களிலே என்னை ஒப்பு கொடுத்து, இதோ என்னுடைய மகன், இதோ என்னுடைய மகள் என்னை அன்பு செய்வதிலிருந்து ஒரு இஞ்சி அளவு கூட கீழே இறங்க மாட்டான் என்று நீர் என் மீது வைத்த அந்த நம்பிக்கையை ஆண்டவரே,
என்னுடைய வாழ்வினுடைய பல கட்டங்களிலே, பல நிலைகளிலே, பல சோதனைகளிலே ஆண்டவரே நான் சாத்தானுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர். யோபுவை போன்று ஆண்டவரே இன்னும் அதிகமாக உன்னை நான் அன்பு செய்யணும், இன்னும் அதிகமாக ஆழமாக நான் உன் மீது வேரூன்றணும் ஆண்டவரே. ஏதோ மீது வைத்திருக்கிற அன்பில, உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில நான் இன்னும் ஆழப்படணும் ஆண்டவரே. நீர் எதையெல்லாம் சாத்தானின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறீரோ அதையெல்லாம் மீண்டும் இருமடங்கு ஆசீராக என்னுடைய வாழ்விற்குள்ளாக நீ திரும்ப கொடுப்பீர் என்று இதோ இந்த நேரத்தில் என்னை உணர வையும் ஆண்டவர். உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் உறுதியாக இந்த அன்பான ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைப்போம். ஏதோ இதுவரையிலும் உங்களுடைய வாழ்வில் நாம் சந்தித்த அந்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் அனைத்துமே இறைவனுக்கும் சாத்தானுக்குமான போராட்டம். அந்த போராட்டத்திலே கடவுள் என்னுடைய மகன், என்னுடைய மகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நீ முடிந்தால் சாத்தானோடு ஆண்டவர் சவால் விடுகிறார். அந்த சவாலிலே நம் அன்பு ஆண்டவரை எப்பொழுதுமே வெற்றியின் வேந்தனாக நாம் நடத்த வேண்டியது. அன்பை உருவான எங்கள் நல்ல தந்தை, ஏதோ இந்த அருமையான நாளில் ஏதோ நீர் எங்களுக்காக ஏதோ இந்த நேரம் முதல் ஏதோ இந்த நொடி வரையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். பல நேரங்களிலே எங்களுடைய அறியாமையின் காரணமாக, எங்களுடைய கோபத்தின் காரணமாக, எங்களுடைய கசப்பு உணர்வின் காரணமாக ஏதோ உம்மை நாங்கள் விட்டு விலகி சென்றிருக்கிறோம். வேதனை, துன்பம், கண்ணீர், கஷ்டம் ஒவ்வொன்றையும் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் ஏதோ உம்மை விட்டு நாங்கள் விலகி சென்றிருக்கிறோம் ஆண்டவர். யோபுனுடைய மனைவியை போன்று உம்மை தூற்றவும் உம்மை விட்டு விலகவும் நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம். இனி வருகின்ற நாட்களில் ஆண்டவர் யோபுவை போன்று இன்னும் திடம் மனதோடு என் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார், என் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது, அவருடைய பக்கத்திலேயே இருக்கின்ற பொழுது எது என்னை என்ன செய்து விட முடியும்? உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய தேவைகளை, நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த துயரங்களை, வேதனைகளை, கண்ணீர்களை, கஷ்டங்களை எல்லாவற்றையும் ஏதோ இந்த நேரத்தில் இந்த அற்புதமான ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இவர் அனைத்தையும் ஆற்ற வல்லக்கூடிய ஆண்டவர். உன்னுடைய வாழ்வின் சாபங்களுடைய, வாழ்வின் துயரங்களுடைய, வாழ்வினுடைய வேதனைகளை வெற்றியாக, மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஏதோ இந்த நேரத்தில், ஏதோ இந்த நொடி பொழுதில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே ஏதோ அனைத்தும் மாறணும் ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக உன்னை அன்பு செய்வேன் ஆண்டவரே. என்னுடைய வேதனை, என்னுடைய கண்ணீர், என்னுடைய சோதனை, என்னுடைய கலக்கம், என்னுடைய துயரம் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. நீர் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையில் நான் இன்னும் உன்னை அதிகமாக அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவருக்கு நாம் வாக்கு கொடுப்போம். இனி வருகின்ற நாட்கள் முழுவதுமே எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவரை விட்டு கொடுக்காத அவருடைய மகனாக, அவருடைய மகளாக நான் இருப்பேன். உள்ளத்தில் உறுதி பூணுவோம்.
அன்பே உருவான எங்கள் நல்ல தந்தை, இந்த அருமையான நாளில் உம்முடைய திரு சந்நிதியிலே வந்து அமர்ந்து இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் வழிநடத்தவும் பொறுப்பெடுத்துக்கொள். உலகம் முடியும் வரை நான் என்னாலும் முன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போல் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர், உன்னதரின் பாதுகாப்பில் அவருடைய நிழலில் இருப்பவர் எதற்கு அஞ்ச வேண்டும்? எங்கள் ஒவ்வொருவருடைய சிறகின் மீது வைத்து எங்களை தாங்கிக் கொள்பவராக, உம்முடைய சிறகுக்குள்ளாக வைத்து அரவணைத்துக் கொள்கின்ற இறைவனாக இருந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வதிக்கின்ற கரம், தொடர்ந்து உம்முடைய வழிநடத்துகின்ற கரம், தொடர்ந்து உங்களை பாதுகாக்கின்ற கரம் எங்கள் ஒவ்வொரு மீதும் இருப்பதாக ஆண்டவர். இதோ நாங்கள் சோதனையில், கண்ணீரில், வேதனையில், கஷ்டங்களில், துயரங்களில், வியாதிகளில் மனம் துவண்டு போகின்ற பொழுது ஆண்டவரே, சீடர்களுக்கு ஊக்கம் கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தும் ஆண்டவர். நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை அன்பு செய்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு உம்முடைய அன்பிலும், உம்முடைய அரவணைப்பிலும், உம்முடைய ஆசீரிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடு வாழ நீர் எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டவர். நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீர், தொடர்ந்து வழி நடத்துவீர், தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீர் என்ற ஆழமான நம்பிக்கையில் இதோ உம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் மனதில் எழுந்திருக்கின்ற அந்த ஏக்கங்களையும் மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் உம்முடைய தூய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர். நீர் பார்த்து கொள்ளும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் வழி நடத்தும், நீர் ஆசீர்வதியும், வழி நடத்துவீர், பாதுகாப்பீர், பொறுப்பெடுத்துக் கொள்வீர், எங்களோடு இருப்பீர் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஜெபங்களை உம்முடைய கரங்களை வைக்கின்றோம். ஜெபம் கேட்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். எல்லோரும் இணைந்து மாண்புயர் கதியத்திற்குள்ளாக கடந்து சென்று இறை ஆசீரை பெற்றுக்கொள்வோம். இறைவா
மீட்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நான் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். தந்தையாகிய இறைவனும் தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாயின்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம்.